அப்பா மட்டும் சொல்லல. எல்லா அப்பாவும் எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார்ன்ற எப்படி சொல்றேன்னா, 3 மணி வரைக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட் முழிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? சார் ரூ. 200 வடபழனிக்கு. ரூ. 150 இருக்கு. சரி வாங்க சார். ஏன்னா காலைல பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டாட்டி வெளிய நிக்க வச்சுருவாங்க. இந்த உறுத்தல் அவரு சரியா சாப்பிடாம தூங்காம கொசு கடியிலோட ஆட்டோ ஓட்டி கொத்தனார் வேலைக்கு போறான். வெயில்ல. தான் பையன தன்னை மாரி இருக்கக்கூடாது. எப்படியாவது ஒரு நல்ல பெரியவங்க படிக்கிற ஸ்கூல்ல சேர்க்கணும். அப்படின்னு நினைக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே சூப்பர் ஸ்டார் தான். ஆனா இவனுக்கு தெரிய மாட்டேங்குது, மதிக்க மாட்டேங்கிறான்றது எனக்கு எத்தனை இடம் பார்த்தீங்களா? அனாதை இல்லங்கள் கூடிக்கிட்டே இருக்கு. முதியோர் இல்லம் கூடிக்கிட்டே இருக்கு. நீங்க இவ்வளவு இது பண்ணவர 3 டைம் சாப்பாடு போட முடிய அளவுக்கு ரூ. 25,000 கொடுத்து ஒரு நாய வாங்கி வீட்டுக்குள்ள வைக்கிறான் மெத்தையில. 25 வருஷமா வளர்ச்ச தாய் தகப்பன யோசிச்சு பாருங்களேன். அவங்களால நீ இல்லவே இல்ல. ரொம்ப இல்ல. என்ன ஒரு மரத்தில உட்கார போறவங்க கையில 2 நாளைக்கு ஒரு தடவ ரூ. 10 கொடுத்தா போதும் அவங்களுக்கு டீ சாப்பிட விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்கிறது. இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க கோயில் கோயிலா இறங்குங்க. நிறைய அன்னதானம் பண்ணுங்க. அவங்க நிறைவு காலத்தில என் பையன் இப்படி செஞ்சுட்டானேன்னு ஒரு சின்ன வருத்தத்தோட இருந்தா, அதுதான் பெரிய பாவம். நீங்க என்ன உருண்டு உருண்டு பிறண்டாலும் முன்னேறவே முடியாது. நான் கண்கூடா பார்த்துருக்கேன்.